வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. அதிர்ஷ்டம் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. மறுபடியும் சொல்கிறோம், இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் டிடிவி தினகரனுடைய பேச்சு முக்கியத்துவம் வாய்ந்த கருதப்படுது. ரெட்டலை சம்பந்தமாக அவர் பேசிய பேச்சு ஒரு மிரட்டும் தோணியில் இருக்குது. டெல்லிக்கு அவர் போயிட்டு வந்த பிறகு நடந்த மாற்றங்கள், அண்ணாமலை டிடிவி தினகரன் ரெண்டு பேரும் ஒரே குரலில் சொல்கிறாங்க. அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி முற்றுகிறதா? தொடர்ந்து எந்த சேனலில் பார்த்தாலும் எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி முற்றிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது நீங்களே கொஞ்சம் யோசனை பாருங்கள். எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன நெருக்கடி? ஒரு பக்கம் பிஜேபியோட கூட்டணிக்கு போயிடலாம், இல்லைனா இடி சிபிஐலாம் விட்டு ரைடு விட்டுருவாங்கன்னு முன்னாள் அமைச்சர்கள் சொல்கிறாங்க நிறைய பேர். அதையும் தாண்டி இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் எடப்பாடி என்ன யோசிக்கிறாரு? டிவிக்கே வரலைன்னா நம்ம தனியாக நிற்போம், அதனால் சும்மா சொல்லி வைப்போம், 6 மாதத்தில் முடிவு பண்ணிக்கலாம். 6 மாதம்லாம் முடிவு பண்ணால் பார்த்தாது, இப்போவே முடிவு பண்ணணும் அப்படின்னு பிஜேபி சொல்லுது. ஏன்? ரொம்ப திட்டிவிட்டோம், அமைதியாக ஜெல் ஆகணும், அதனால் இப்போவே முடிவு சொல்லுங்கிறாங்க. இது ஒரு பக்கம். மாநிலங்களவையில் தேமுதிகவுக்கு இல்லைன்னு சொல்லியாச்சு. அப்போ தேமுதிகவுக்கு கொடுக்காமல் இருக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன காரணம்? ஒரே ஒரு கூட்டணி கட்சி தேமுதிக தான். அப்போ அதுக்கு கொடுக்காமல் யாருக்கு கொடுக்க போகிறார்? இப்போ அதிமுகவில் பார்த்தீங்கன்னா 34 ஒன்று கிடச்சிடும், மிச்சம் ஓபிஎஸ்ட்ட ஒரு 3 பேர் இருக்காங்க, பாட்டாளி மக்கள் ஒரு 5 பேர் இருக்காங்க, பிஜேபிகிட்ட ஒரு 4 பேர் இருக்காங்க. அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை 13 பேர் வெளியில் இருக்காங்க. அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த கூட்டணி சம்பந்தமாக ஒரு முடிவு பண்ணால் தான் அந்த ராஜ்யசபா சீட்டு ஒருத்தருக்கு போகும். அப்போ ரொம்ப க்ளீனாக எடப்பாடி பழனிசாமி என்ன யோசிப்பார்? அன்புமணிக்கு போன தடவை கொடுத்தோம், சொன்ன மாதிரியே கொடுத்தோம், ஆனால் கடைசி நேரத்தில் காலை வாரிட்டு வீட்டு வரைக்கும் போய் சிவி சண்முகம் பேசுகிறாரு, காலை வாரிட்டாங்க. அப்போ அந்த கோபம் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்காதா? பிஜேபியுடன் கூட்டணின்னு உறுதி ஆகிற மாதிரி தெரிஞ்சதுன்னா எடப்பாடி பழனிசாமி அன்புமணிக்கு சீட்டு கொடுக்க மாட்டார். எதுக்கு சீட்டு கொடுக்கணும்? அது அதிமுகவுக்கு கொடுப்போம். அதிமுக பெரிய கட்சி, திமுக 4 வர போகிறாங்க சார், 1 தான் இங்கே வரப்போகுது, இன்னொருத்தருக்கு எப்படி ஒத்துக்குவார்? அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த ஒரு அழுத்தம் இருக்குது. பிஜேபியோட சேரலாமா வேணாமாங்கிற ஒரு அழுத்தம், விஜய்க்கு வருவாரா மாட்டாரான்னு ஒரு அழுத்தம், சீக்கிரம் தகவல் சொல்லுங்கன்னு அவங்க வேறு சொல்லிகிட்டு இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரன் இப்போ என்ன சொல்கிறாரு? ரெட்டலை சேர்ந்தா ரெட்டலை கிடைக்கும், இல்லைனா ரெட்டலை கிடைக்காதுன்னு வெளிப்படையாக சொல்கிறாருங்க. அப்போ டிடிவி தினகரன் பரமசிவன் கழுத்தில் இருக்கக்கூடிய பாம்பு. அவருக்கு இந்த விஷயம் எப்படி சொல்கிறாரு? சாதாரண டிடிவி தினகரனாக இருந்தால் எடப்பாடி பழனிசாமி அப்படி தள்ளி விட்டுருவார். ஆனால் டிடிவி தினகரன் இருக்கிற இடம் டெல்லி, அந்த கோட்டைக்கு போயிட்டார். அண்ணாமலையோட வார்த்தை மாதிரி ஒரு வார்த்தை. அப்போ டெல்லியில் ஏற்கனவே அண்ணாமலை ஒரு இந்த பாக்கெட்டில் மோடி, இந்த பாக்கெட்டில் அமித்ஷா வச்சுருக்கார். இப்போ அமித்ஷாவும் இவரும் போயிட்டார். யார்? டிடிவி. எந்த டிடிவியை ஜெயிலுக்கு போய் சிலை தள்ளினாங்களோ, எந்த டிடிவி பிஜேபியை முடிக்காமல் ஓய மாட்டேனாரோ, 2 பேரும் இப்போ ரொம்ப அணுக்கமாயிட்டாங்க. 2 பேரும் சேர்ந்து எடப்பாடியை டவுன் பண்ணுறாங்க. ஒரு காலத்தில் எடப்பாடி நினச்சி டிடிவியை உள்ளே வைங்கன்னு சொல்லி உள்ளே வச்சாங்க. அதே டிடிவி காலம் மாறுகிறது. அப்போ பழி தீர்க்காமல் எப்படி விடுவார்? நல்லா வந்துட்டு இருந்தேன், என் கட்சியை ஒன்றுலாம் பண்ணிட்டீங்களேங்கிற கோபம் டிடிவிக்கு இருக்குமா இருக்காதா? அதிமுகவில் ஜெயலலிதா அம்மா வீட்லேயே நான் இருந்தேன், அப்போல்லாம் உங்கள் நின்று கும்பிடு போடுவீங்க. இன்றைக்கி கட்சிக்கு நீங்கள் தலைவர் ஆகிட்டீங்க, அதை ஏற்றுக்க முடியல. ஏன்னா ஒரு பெரிய ஒரு அரண்மனையில் வாழ்கிற மாதிரி வாழ்க்கையில் டிடிவி தினகரன் சசிகலாலாம் இருந்துட்டாங்க. அதிகாரம் போயிடுச்சு, சசிகலா நிம்மதியாக தூங்க முடியுமா? நம்பி ஒருத்தர்கிட்ட கொடுத்தாங்க, நம்மளே யாருன்னு தெரியாதுன்ட்டார். சொல்லுவாங்களா மாட்டாங்களா? அதிமுகலே நீங்கள் இல்லைன்ட்டாங்க. அதிமுகங்கிற கட்சியை கட்டி ஆண்ட நம்மளை அதிமுகலே நீங்கள் இல்லைன்ட்டாங்க. அதை சசிகலாவில் ஜீர்ணிக்க முடியாது. எப்படி ஜீர்ணிக்க முடியும்? ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இத்தனை நெருக்கடி இருக்குது. ஒரு அரசியல் கட்சி தலைவர் இந்த நெருக்கடியெல்லாம் கடந்தால் தான் அவர் தலைவர். எவ்வளவோ நெருக்கடி அதிமுக பார்த்துருக்குது. நீங்களே சொல்லுங்க, டாஸ்மார்க்கில் பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது, மும்மொழி கொள்கையில் அது ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்குது. இன்றைக்கி அண்ணாமலை என்னென்னமோ பேசுகிறாரு. டாஸ்மார்க் ஹெட் குவார்ட்டர்ஸில் ரெய்டு நடக்கிறத பற்றி அவர் பேச மாட்டுறாரு. எல்லாம் தமிழ்நாட்டில் நிதி நிலைமை மோசமாக இருக்குது. இதை பற்றி விவாதிக்காத ஊடகங்கள் அதிமுக மட்டுமே. பார்த்திங்க, மெயின் சேனல் எல்லாத்துலேயுமே அப்படி தான். அண்ணாமலையும் எடப்பாடியும் சொன்னது எப்படி? எடப்பாடி மாறி பேசுகிறாரு. தொடர்ந்து இதே மாதிரி விவாதங்கள் தான் நடக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி டிடிவி தினகரனுடைய பேச்சை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, டிடிவி தினகரன் என்ன சொல்ல வர்றாரு? டெல்லிக்கு நான் போனேன், டெல்லியில் போய் பேசுகிறதெல்லாம் பேசிட்டு வந்துட்டேன், அவங்க ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. எடப்பாடி வந்தால் ஓகே, வரலைனாலும் ஓகே, நம்ம கட்சி இணைச்சிருவோன்னு அவங்க எனக்கு சிக்னல் கொடுத்துட்டாங்க. வரலைன்னா சின்னம் இல்லாமல் நீங்கள் வேறு சுயேட்சை சின்னம் தான் நிற்கணும். ஊருக்கு ஒரு சின்னம் கொடுத்தாலும் கொடுப்பாங்க பிஜேபி நினச்சா. இதெல்லாம் எடப்பாடி அப்படி தானே. டிடிவி இந்த வார்த்தை நம்ம எதிர்பார்க்கல. சட்ட ரீதியாக யாருக்கு போகுதுன்னு தேர்தல் ஆணையம் முடிவு பண்ணணும். இவர் திடீர்னு சொல்கிறாரு, இல்லை ரெட்டலை ஃப்ரீஸ் பண்ணி இது பண்ணிடுவாங்க, ரெட்டலை கிடைக்காது.
அப்போ எந்த அர்த்தத்தில் சொல்கிறார்? அப்போ அதிமுக தொண்டர்கள் என்ன நினைப்பாங்க? டிடிவி தினகரன் உட்காந்துருக்க இடம் அப்படி. அப்போ இவ்வளவு விஷயங்கள் இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி நீங்கள் கொஞ்சம் யோசனை பாருங்கள், நிம்மதியாக தூங்க முடியாது, எதுவுமே யோசிக்க முடியாதுங்க. இவ்வளோ பிரச்சனைகள். சாதாரணமாக சொல்கிறோம், எடப்பாடி பழனிசாமி அவர்லாம் முதலமைச்சர் ஆக முடியாதுங்க, அவர்லாம் ஒரு ஆளான்ட்டு. இவ்வளோ பிரச்சனைகள்கிட்ட தான் இருக்கார். ஒவ்வொருவருக்கும் பிரச்சனைகள் இருக்கும். பிரச்சனைகளே வாழ்க்கையாக போகிற நிலைமை இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி வந்துருச்சு. இது எப்படி சமாளிக்க போகிறாரு? நம்ம ஏற்கனவே தொடர்ந்து ஒன்று சொன்னோம். எடப்பாடி பழனிசாமி பிஜேபி ஒரு கிளவர்னால் எடப்பாடி பழனிசாமி அது ஒரு வேறு மாதிரி கிளவர். ஏன்னா இல்லைன்னா இந்த இடத்துக்கு தான் வந்திருக்க முடியாது. டிடிவி தினகரன் எந்த ரேஞ்சில் தொல்லை கொடுப்பாருங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அப்படிப்பட்ட டிடிவி தினகரனே சமாளிக்கிறார். இன்னொன்று குறிப்பாக பார்த்தீங்கன்னா, வேலுமணியோட கல்யாணத்துக்கு போல் வேலுமணிக்கு இவருக்கு சண்டைன்னாங்க. நம்ம ஏற்கனவே சொன்னோம், செங்கோட்டையன் இதே மாதிரி தான் சொன்னாங்க. நம்ம சொன்னோம் இல்லைங்க, செங்கோட்டையெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டார், சொன்னது நடந்ததா? அதேமாதிரி வேலுமணி சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன், வேலுமணி பிஜேபியை நம்புவாரா எழுப்பாடி நம்புவாரா? நீர் அடித்து நீர் விலகாதுங்க, ஒன்றுக்குள்ளே ஒன்றுங்க, எப்படிங்க போவாங்க? அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. வேலுமணி எழுதி வச்சுக்கோங்க, வேலுமணி தங்கமணி ஒருத்தர் இந்த விட்டு போக மாட்டாங்க. ஜெயிச்சா அடுத்த போட்டு ஜெயிச்ச அமைச்சர் சார், அவர் ஏன் சார் எடப்பாடி விட்டு போகிறாரு? அந்தவங்க அண்ணாமலை கீழே ஒர்க் பண்ண சொல்கிறீங்களா? வேலுமணி போனவுடனே அண்ணாமலையை இன்னொன்று கட்சியை உடைக்க எப்படிங்க கட்சியை உடைக்க முடியும்? நம்ம கேட்குறோம், நிறையா கேட்டோம். எப்படி இப்போ கட்சியை உடைப்பீங்க? எடப்பாடியை தூக்கி போட்டுருவீங்களா? ஒரே நல்ல எடப்பாடி எப்படி நீங்கள் தூக்கி போட முடியும்? என்ன காரணம் சொல்லி தூக்கி போடுவீங்க? ஒரு தேர்தல் ஆணையம் வந்து ரெட்டலை இருக்காதான், உடனே எல்லாருக்கும் கோவம் வந்து எடப்பாடி வேணான்னு சொல்லிடுவாங்களாம். எப்படிங்க முடியும்? வேறு யார் எடப்பாடி விட்டுட்டு? சரி, எடப்பாடி விட்டுட்டு யார்? கொஞ்சம் யோசனை பாருங்கள். யார் தலைவர்? செங்கோட்டையனா? வேலுமணியா? தங்கமணியா? ஏன் இவங்கெல்லாம் முதலே பேர் கூடி தூக்க வேண்டியதானே? எப்போது தூக்கியிருக்கலாமே. இவ்வளவு தூரம் பிஜேபி போட எம்பிலே தூக்கியிருக்கலாமே சார். உடைக்கிறது தானா? எடப்பாடியை நவுத்திட்டு நீங்கள் பண்ண முடியாது சார். இனிமேல் அவர் மெர்ஜ் ஆகிட்டார். நம்ம அதான் சொல்கிறோம். நீங்கள் அவருக்கு ஆளுமை இல்லை, என்ன துரோகம் என்ன வேணால் சொல்லுங்கள். எடப்பாடி பழனிசாமி ஒரு வந்துட்டார், ஒரு லீடராக உருவாகிட்டார். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பிஜேபிக்கே தண்ணி காட்டிட்டு வந்துட்டார். ஏங்க, டிடிவி தினகரன், அண்ணாமலை, பிஜேபி இத்தனை பேர் சேர்ந்து நெருக்கிறாங்க. ரைடு விட்டுருவோம், ஆளை தூக்கிடுவோம், பார்த்துக்கோங்க. கட்சி சின்ன இருக்காது, ஏகப்பட்ட கேஸ் இருக்குதுங்க. எல்லாத்தையும் தாண்டி அதெல்லாம் 6 மாதத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். ரொம்ப கூலாக சொல்கிறேன். என்ன அர்த்தம்? பார்த்துக்கலாம். அந்த அதாவது ஒரு அரசியல் தலைவர் அப்படிங்கிறதுக்கு பயந்து போனால் அரசியல் பண்ண முடியாது சார். ஜெயிலு பெயில் எல்லாம் அரசியலுக்கு சகஜம். இதெல்லாம் பார்த்தா அரசியல் பண்ண முடியுமா? அப்போ டிடிவி தினகரன் இந்த மாதிரி மிரட்டுறது என்னென்னா, பாருங்கள், தொண்டர்களுக்கு சொல்கிறார், நிர்வாகிகள் சொல்கிறார், பாருங்கள் கிடைக்காது, நீங்கள் வரலைன்னா கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அண்ணாமலை சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? நாங்கள்லாம் வந்து எங்களை நோட்டா கட்சி அந்த கட்சின்னு சொன்னது யார்? அதிமுக தான் சொன்னது. இந்த அளவுக்கு வெளிப்படையாக அண்ணாமலை ஏன் சொல்கிறாரு? நீங்கள் சொல்கிற அண்ணாமலை கருத்து மேலே இருக்க கருத்தான மேலே அப்படி நினைக்க மாட்டாங்க. மேலே கூட்டணிக்கு வந்தால் போதுன்னு நினைக்கிறாங்க. அப்போ அண்ணாமலை ஏன் பேசுகிறாரு? அண்ணாமலை கருத்து இறுதி கருத்து இல்லைங்கிறது எடப்பாடிக்கும் தெரியும். மேலே தான் முடிவு பண்ணாங்கன்னு தெரியும். சும்மா சொல்ல வேண்டியதான். அப்புறம் அமித்ஷா வந்து கூட்டணிட்டாருன்னா தலைமைக்கு கட்டுப்படும் தொண்டர் நான்றுவார். அவரை பற்றி நம்ம பெருசாக பேச வேணாம். ஆனால் எடப்பாடி பழனிசாமியை அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. இப்போவும் சொல்கிறோம், டிடிவி எடப்பாடி பழனிசாமி பிஜேபிக்கு சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. அதில் மாற்று கருத்தெல்லாம் இல்லை. கடைசி ஆப்ஷன் எதுவும் இல்லைனா போயிடுவார். ஆனால் அப்படி போனதுக்கு பிறகு டிடிவி தினகரனை தலைவராக்கிறோம் அப்படின்லாம் பண்ணுறது எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்க மாட்டார். அது ரொம்ப தெளிவாக இருப்பார். இன்னொன்று, எடப்பாடி பழனிசாமியை அப்புறப்படுத்தி விட்டு அந்த இடத்துக்கு ஒருவரை கொண்டு வரவே முடியாது. இப்பயும் சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் எடப்பாடி பழனிசாமி சரியோ தப்போ அவர் வந்துட்டார், அவர் தான் வச்சுக்கணும். சரி, இன்னும் இதில் டெல்லியில் என்னக்கூடிய விஷயங்கள், இங்கே தமிழிசை சவுந்தரராஜன் நிறைய பேர் அதிமுகவோட கூட்டணி வைக்கணும், அதிமுக கூட்டணி வச்சா தான் நல்லதுன்னு மேலே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது அண்ணாமலை அப்படிங்கிற ஒருத்தர் அடிக்கடி சொல்கிறது என்னென்னா, போன தடவை 19% எங்களுக்கு வாக்கு வந்ததுங்கிறார். நீங்கள் நல்ல டேட்டாவை எடுத்து பாருங்கள். பாட்டாளி மக்கள் கட்சி தனியாக நின்று 5.5% வாங்கியிருக்காங்க. டிடிவி தினகரன் தனியாக நின்று 2.5% வாங்கியிருக்கார். 5, 2, 7.5 ஆச்சா? 5, 2, 7.5. இவர் சொல்கிறது 19. மிச்சம் ஏசி சண்முகம், டிடிவி தினகரன், நம்ம ஓபிஎஸ், இவங்கெல்லாம் ஓபிஎஸ், டிடிவி தினகரன்லாம் இவங்க சொந்த செல்வாக்கு அதில் வந்திருக்காங்க. அது ஒரு 2.5% வச்சுக்கோங்களேன். இதுலேயே 10 ஆகிடுது. மிச்சம் இருக்கிறது 9 தான். 9% திமுக வேணாம் அதிமுக வேணாம் நடக்கிறது எம்பி தேர்தல். மோடிக்கான திமுக வேணாம் அதிமுக ஓட்டு இருக்குல்ல, அந்த மக்கள் ஓடுற ஓட்டு. இதனால தான் பிஜேபி 19 வந்துச்சுன்னா நம்ம இத்தருக்கு நம்ம பிஜேபி அப்படிங்கிறதுக்கு நமக்கு அதிகபட்சம் 6% மேலே தாண்டாதுங்க. நாம் தமிழரோட கம்மி தான், அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் என்னென்னா, தமிழ்நாட்டிலே நாங்கள் தான் 19% வந்துட்டோம், அதிமுக 21%, எங்களுக்கு 100 சீட்டு வருங்க. அப்புறம் விசாரித்து பார்த்தா 100 சீட்லாம் கேட்கலிங்க. டெல்லியிலேருந்தே கேட்டாங்க சார், 40 சீட்டு. எடப்பாடி எவ்வளோ தருவார்? எடப்பாடி எப்படி ஸ்ட்ரிக்டாக தான் தருவார். அவர் ஒரு 25 சீட் கொடுப்பார், அவ்வளோதான். பரவாயில்ல, 25 நாள் கொடுங்க, அங்கே ரேஞ்சுக்கு போயிட்டாங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அண்ணாமலை சவுண்டு விடுறா, அவர் விட்டுட்டு தான் இருப்பார்.
இன்னமும் மறுபடியும் தொடர்ந்து சொல்கிறோம். இப்போ கூட நம்ம ஏற்கனவே பதிவு போட்டிருந்தோம். நீங்கள் டிடிவி தினகரன் மிரட்டினாலும் சரி, டெல்லியே மிரட்டினாலும் சரி, இப்போது முடிவை அறிவிப்பதில் காரணத்தாமதம் படித்து அவருக்கு சிக்னல் வரலாங்கிறது. டிவிக்காரந்து இல்லை உறுதியாக நாங்கள் கூட்டணி வரவே வைக்கவே மாட்டோன்னு அவருக்கு தெரிஞ்சதுன்னா சொல்லிடுவார். அதிமுக தானே, ஏன்னா பிஜேபி தான் சொல்லிடுவார். அதுவரை இந்த ஆடுமொழி ஆட்டம் போயிட்டுருக்கோம். ஆனால் ஒன்றே வச்சுக்கோங்க, திமுக அப்படிங்கிற கட்சி நல்லதா, பிஜேபி அதிமுக கூட்டணி நல்லதானா, இப்போதும் ஸ்டாலின் அவர்கள் பிஜேபியை வளர்த்து கொண்டிருக்கிறார். எடப்பாடி வரும்போது நேரடியாக பிஜேபி தலையிடும். போன தடவை நம்ம எடப்பாடி பழனிசாமி 4 வருடங்கள் ஆனார். அப்போ பிஜேபி ஏதாவது ஒரு மதம் இந்த மாதிரி வந்து ஸ்ரீபெரு இது நம்ம முருகன் மலை கோயில் இப்போ நடந்துச்சில்ல, நல்ல பேர் திருப்பரங்குன்றம், அந்த கோயிலில் பிரச்சனை, இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை பண்ணாங்களா? வேல் யாத்திரை பண்ணாங்க, அது ரொம்ப தெளிவாக ஹேண்டில் பண்ணார் இல்லையா? பிஜேபியை எப்படி வைக்க வேண்டும் என்பது எடப்பாடிக்கு தெரியும். ஸ்டாலின் அரசாங்கம் பிஜேபி வளர்க்கிறதுன்னு நம்ம சொல்லுவோம். இவங்க டாஸ்மார்க்கில் பண்ணுற விஷயம் பிஜேபி வந்து இந்த அளவுக்கு உள்ளே வந்து இவங்களை மிரட்டுது. செந்தில் பாலாஜி பண்ண தவறு பிஜேபியை மிரட்டுறாங்க. ஒற்றை எழுத்து ரியல் எஸ்டேட் நிறுவனத்தில் ஊந்து ரெய்டு பண்ணாங்களே, இவங்க பயப்படாமல் இருந்தாங்க? ஒரு குடும்பம் பயப்படுதுன்னு தெரியல. அப்புறம் கேலோ இந்தியாவிலேருந்து எல்லாத்துக்கும் கூப்பிட்றீங்க, கொடையெல்லாம் வெள்ளை கொடி கூப்பிட்றீங்க. எடப்பாடி பழனிசாமி மறைமுகமாக பிஜேபிக்கு அடிமை என்றால் இவர்கள் நேரடியாக அடிமை, அவ்வளோதான் சொல்லணும். இதில் என்ன? ஆனால் என்னென்னா வெளியில் நாங்கள் நிர்வாக ரீதியாகலாம் பண்ணுறோம், நிர்வாகம் தான். அதான் எடப்பாடி பழனிசாமி பண்ணார். எடப்பாடி பழனிசாமி நிர்வாகம் தானே பண்ணுறாரு. ஒருவேளை எம்ஜிஆர் விழாவுக்கு வந்து ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டு வந்தாரா? நீங்கள் கூப்பிட்டு வந்தீங்களே, அது என்ன காரணம்? கொஞ்சம் யோசனை பாருங்கள். அறநிலைத்துறை சார்பாக முருகன் மாநாடு நடத்துவது யாருக்காக? எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரி தான் முருகன் மாநாடு நடத்தினாரா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். அதாவது பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சிக்கு 4 எம்எல்ஏக்கள், அதனால் அவங்கள வைக்க வேண்டிய இடத்துல வச்சுருந்தார் எடப்பாடி. ஆனால் இன்றைக்கி பிஜேபி அப்படிங்கிற கட்சிக்கு நீங்கள் கூட்டணி இல்லை, ஆனாலும் அவர் சொல்கிறதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அண்ணாமலை தொட்டுப்பார் சீண்டிப்பாருங்கிறார், ஒன்றுமே பண்ண முடியல சார். அவர் எச் ராஜா பேசுகிற பட்சத்தில் இந்நேரம் கைது பண்ணியிருக்கணும். நீங்கள் தந்தை பெரியார் வழி வந்தவர்கள். எஸ்வி சேகர் வந்து தந்தை பெரியாரை எந்த அளவுக்கு திட்டினார்னு நமக்கு தெரியும். பத்திரிகையாளர், பெண் பத்திரிகையாளர்களை எந்த அளவுக்கு திட்டினாருன்னு தெரியும். பெண்களுக்காக பாதுபடக்கூடிய அரசு ஐயோ அப்பான்னு கூப்பிட்டாங்களான்னு சொல்கிறீங்க. எஸ்வி சேகர் வந்து அடுத்த தேர்தலில் ஜெயிக்கலாம் நீங்கள் தான் சொல்கிறீங்க. அவங்க அப்பா பேரை ஒரு தெருக்கு வைக்கிறீங்க. கொஞ்சம் யோசனை பாருங்கள். அவங்க அப்பா என்ன தியாகம் செய்தார், எதுக்காக வைக்கிறீங்க? எஸ்வி சேகர் எனக்கு கூப்பிட வேணாம், உத்தரவு போடுங்கிறீங்க. எஸ்வி சேகர் அப்படிங்கிறவருக்கு ஏன் இந்த முக்கியத்துவம்? பிஜேபியை அவர் திட்டுவார். அதாவது என்னென்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கி திமுக என்ன இதுனா, யாரும் நமக்கு எதிரி இல்லை, கூட்டணி பலமாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நம்ம தொடர்ந்து சொல்கிறோம், திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாயம் ஏற்கனவே வெளுத்து விட்டது. ஒட்டுமொத்தமாக மக்கள் இன்றைக்கி அவ்வளோ கோபத்தில் இருக்கிறார்கள். பெண்கள் வந்து நைட்டில் வந்து ஆட்டோவில் போகிறது பாதுகாப்பானதா இல்லையான்னு எந்த காலத்தில் நீங்கள் தமிழ்நாட்டில் மக்கள் கருத்து கேட்டிருக்காங்க? கேட்க வச்சுட்டாங்கல்ல. அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி இவங்க அண்டர் எஸ்டிமேட் போடுறாங்க. அவர் டிடிவி இவர் நம்ம விஜய் வரலைன்னா அவர் அதிமுக பிஜேபி பக்கம் போகிறதுக்கு மாற்று கருத்தே இல்லை. பிஜேபியோட போனால் அணி எப்படி இருக்கும்? கண்டிப்பாக ஸ்டஃபாக இருக்கும், அதில் மாற்று கருத்து இல்லை. பிஜேபி வரக்கூடிய தேர்தல் ஸ்டாலின் வேணுமா வேணாமாங்கிற தேர்தல். பிஜேபி ஃபேக்டரி வந்து இங்கே வந்து பெருசாக ஒர்க் அவுட் ஆகாது. சட்டமன்றத்தில் போன தடவையே பார்த்தீங்கன்னா 1.5% தான். அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய இன்னும் சொல்கிறோம், ஒருவேளை பிஜேபி இல்லாமல் அதிமுக விஜய்னா கண்டிப்பாக ஸ்வீப்புங்க, அதில் மாற்று கருத்தையிலே எழுதி வச்சுக்கோ. நம்ம சொல்கிறோம், விஜய் ஒத்துக்குவாரான்னு தெரியல, அவர் என்ன ஐடியா இருக்க போகிறாங்கன்னு தெரியல. காலம் முடிவு செய்யும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.